கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து கடைசி 43ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய திரு சமூகத்திற்கு வருகிறோம். அப்பா, இந்த வேத தியான நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் போதித்து தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நாம் கடந்த வேத தியானத்திலே சவுலை கர்த்தர் சந்தித்ததும், அவர் அப்புறம் அந்த தமஸ்கு பட்டணத்தில் உள்ள சீஷர்களோடு அவர் சேர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவர் பிரசங்கித்ததையும் நாம் தியானித்தோம். தமஸ்குவில் இருந்த யூதர்கள் அவரை கொலை செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டதையும், அதை அறிந்து அங்கே உள்ள சீஷர்கள் இரவாக சவுலை ஒரு கூடையில் வைத்து அவங்க இறக்கி விடுறாங்க. சவுல் அப்புறம் எருசலேமுக்கு வர்றார். அதோட நம்ம பார்த்து முடித்தோம். அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு நம்ம தியானிக்கலாம். 26ஆம் வசனத்திலே, சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். 27ஆம் வசனம், அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்போ சவுல் எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்த சீஷர்களோடு அவர் இணைவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அங்கே உள்ள சீஷர்கள் சவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க பயந்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் அவங்கள உபத்திரவப்படுத்தினது நிமித்தம் அவங்க சவுல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்கிறத அவங்க நம்பலை. ஆனால் அந்த சீஷர் கூட்டத்தில் பர்னபா என்கிற நபர், அவரை குறித்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்போஸ்தலருடைய பாதத்தில் சீஷர்கள் அவங்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் விற்று அந்த பணத்தை கொண்டு அப்போஸ்தலர்கள் பாதத்தில் வச்சாங்கன்ட்டு தியானிக்கும் போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36, 37ஆம் வசனங்களில் சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ இந்த பர்னபா அவர் தான் யாரை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா சவுலை ஏற்றுக்கொள்கிறார். 27ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த பர்னபாக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. சவுல் கர்த்தர் அவரை சந்தித்ததும், அவர் அந்த தமஸ்கு பட்டணத்தில் அவர் தைரியமாய் கர்த்தர் தேவன் என்று பிரசங்கித்ததையும், அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு காரியம், பர்னபா நேரில் அவர் கண்ணார தமஸ்குல நடந்த காரியங்களை பார்த்திருக்கலாம். அந்த நிச்சயத்தோடு அவர் அறிவிக்கிறார், சவுலை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். அல்லது அவர் விசுவாசித்திருக்கலாம், சவுல் சொன்ன காரியங்களை விசுவாசித்திருக்கலாம். தமஸ்கூல்ல இருந்து அவருக்கு செய்தி வந்திருக்கலாம், அவர் செய்த காரியங்கள் ஏதோ அது நிமித்தம்தான் இவருக்குள்ள ஒரு சவுலை ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயம் அவருக்குள் உண்டாகிறது. அதே போல பர்னபா என்கிற நாமத்திற்கு ஆறுதலின் மகன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் பர்னபாவுக்குள்ள சவுலை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தைரியமும்
ஆறுதல் என்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு குணாதிசயம். அப்போ பர்னபாக்குள்ள அந்த ஆறுதல் படுத்துகிற ஒரு கிருபை பர்னபாவுக்குள்ள காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இது அவருக்கு கர்த்தரால் அளிக்கப்பட்ட ஒரு கிருபை. அப்போ இந்த கிருபை நிமித்தம் அவர் சவுலை குறித்து நற்சாட்சி யார்கிட்ட போய் சொல்றாருன்னா, சீஷர்கள்ட்ட அவர் கூட்டிட்டு போல, எருசலேம்ல இருந்த அப்போஸ்தலர்கள்ட்ட போய் அவர் கூட்டிட்டு போய் சவுலை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் சவுலை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது நிமித்தம் சீஷர்களும், எருசலேமில் இருந்த சீஷர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே இருந்து அடுத்தது சவுலுக்குள்ள வெளிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே எருசலேமில் இருந்த கிரேக்கர்களோடு அவர் தர்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கிரேக்கர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போது சவுல் ஜீவனுள்ள தேவனை நம்ம ஒரு பொருளுக்குள் அடக்கி வைக்க முடியாது, அல்லது ஒரு ஆலயத்திற்குள் அடக்கி வைக்க முடியாது. ஜீவனுள்ள தேவன் அவர் இது எல்லாவற்றிற்கும் மேலானவர், அப்பாற்பட்டவர் என்று அவங்களுக்கு அவங்க பின்பற்றி வந்த காரியங்களுக்கு எதிர்த்து பேசினது நிமித்தம் அந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்களாம், சவுலை கொலை செய்யணும்ட்டு திட்டமிட்டிருக்காங்க. அதனால அங்கே இருந்த சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சவுலை என்ன பண்ணாங்கன்னா செசேரியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. செசேரியாவிலேருந்து சவுல் எங்கே போகிறார் அப்படின்னா தர்சுவுக்கு போகிறார். இது எல்லாமே இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அங்கே போயிடுறாரு. அப்போது சவுலுக்குள்ளே இருந்த ஒரு வெளிப்பட்ட கிருபை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 இடத்துல தைரியமாய் பிரசங்கித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவருக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவியானவர் அவரை ஆளுகை செய்ததை நம்ம பார்க்க முடியுது. இந்த தைரியம் மாம்சத்தினால் உண்டான தைரியம் அல்ல. அவர் கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மாம்சத்தில் தைரியம் கொண்டு அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உபத்திரவப்படுத்தினார் என்று நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த தைரியம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு தைரியம். அந்த தைரியத்தினால் அவர் என்ன பண்ணார்னா பிரசங்கித்தார் என்று நம்ம தியானிக்கிறோம். அதே போல அடுத்ததாக அவருக்குள்ள வெளிப்பட்ட கிருபை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிரேக்கர்களுக்கு அவர் சத்தியத்தை எடுத்து சொன்னார். அவர்கள் வைத்திருந்த தவறான நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் சத்தியத்தை தர்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு கிருபை. கர்த்தருடைய சத்தியத்தை அதை ஏற்றுக்கொள்ளாத நபர்களிடம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அதை எடுத்து சொல்வது. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள்ல சவுல் அவர் மனம் திரும்பினதின் நிமித்தம் சபைகளுக்குள் என்ன உண்டாயிடுச்சா? முதலாவது சமாதானம் உண்டானது. அதுக்கப்புறம் பக்தி விருத்தி அடைந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போ மறுபடியுமாக, அதாவது சவுல் உபத்திரவப்படுத்தினது நிமித்தம் எருசலேமில் இருந்த சீஷர்கள் எல்லாருமே சிதறப்பட்டு போனாங்கன்னு நம்ம தியானிச்சோம். இப்போ அந்த உபத்திரவம் நீங்கி சமாதானம் உண்டாகுது. அதே மாதிரி ஒரு பெருக்கம் சபைகளிலே, அந்த சீஷர் கூட்டத்திலே பெருக்கம் உண்டாகிறதாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம்.
அடுத்ததாக நம்ம இந்த வருகிற வசனங்களில் பேதுருவை குறித்து பார்ப்போம். பேதுரு என்ன பண்ணுறாருனா, பல இடங்களுக்கு அவர் எருசலேமிலிருந்து மற்ற இடங்களுக்கு அவர் பிரயாணப்பட்டு அங்கே இருந்த சீஷர்களை அவர் சந்திக்கிறார். அப்படி ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர் பேர் லித்தா அப்படின்ட்டு, அந்த ஊருக்கு அவர் போய் அங்கே உள்ள பரிசுத்தவான்களை சந்திக்கிறார். அந்த ஊர்ல 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா அப்படிங்கிற ஒரு மனுஷனை பேதுரு பார்க்கிறார். பேதுரு அவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. இங்க பேதுருவுக்குள் இருந்த ஒரு கிருபையை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, சுகமாக்குகிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஒரு 8 வருஷமாய் படுக்கையில் இருந்த ஐனேயாவை பேதுருக்குள் இருந்த குணமாக்குகிற ஒரு கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய வரம் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் என்ன உண்டாகுது அப்படின்னா, லித்தாவிலும் சாரோனிலும் பக்கத்துல இருந்த ஊர்கள், அங்க குடியிருந்தவர்கள் எல்லாரும் அந்த ஐனேயாவை கண்டு என்ன பண்ணாங்களாம், கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏன் கிருபைகளை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம முக்கியமான அதோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஜனங்களை கர்த்தரிடமாய் திருப்புவதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் பிரதான நோக்கம். நமக்கு நாம் மகிமை சேர்த்து கொள்வதற்கோ, நம்மை நாமே பெருமை பாராட்டி கொள்வதற்கோ அல்ல, நம்மளுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கோ அல்ல. இது 100க்கு 100 நமக்கு நம் வாழ்க்கையில் அளிக்கப்பட்டிருக்கிற எல்லா கிருபைகளும் வரங்களும் கனிகள் எல்லாமே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாகவும் தான் அதனுடைய பிரதான நோக்கம். இந்த காரியம் இந்த பகுதியில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம தியானிக்கலாம். 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். அடுத்ததாக நாம் இந்த வசனங்களிலே துர்கால் அப்படிங்கிற ஒரு சீஷியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இவங்க யோப்பா பட்டணம் ஒரு கடலோர பட்டணம். அந்த பட்டணத்தில் துர்கால் என்கிற ஒரு சீஷி இருந்தாங்க. அவங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு கிருபை. துர்கால் என்கிற அந்த சகோதரிக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருந்தார் அப்படின்னா, நற்கிரியைகளையும்
அவங்க தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாங்களாம். அப்போ நிச்சயமாகவே அவங்க வந்து நல்ல ஒரு ஆஸ்தியுள்ள ஒரு சகோதரியா இருந்திருப்பாங்க. ஒரு விஸ்தாரமுள்ள ஒரு இருதயம். என்னதான் ஆஸ்தி இருந்தாலும் தர்மங்கள்னா அவங்க பண உதவி செய்தார்கள். அப்போ நற்கிரியைகள் செய்தார்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு விஸ்தாரமான இருதயம் இருந்தாதான் செய்ய முடியும், என்னதான் ஆஸ்தி இருந்தாலும். அப்போ அப்படிப்பட்ட நற்கிரியைகளை அவங்க விசேஷித்த விதமாய் விதவைகளுக்கு அவங்க வந்து ஆடைகளை தைத்து கொடுக்கிற ஒரு சகோதரியா இருந்தாங்க. அப்போ அந்த தையர் தொழில்ல அவங்க வந்து நான் விசுவாசிக்கிறேன் அவங்க ஒரு அதாவது ஆதரவற்ற விதவைகள், கணவர் இல்லாதவங்க, அதே போல் அவங்களுக்கு குடும்பம் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க முழுக்க முழுக்க துர்காளுடைய அந்த நற்கிரியைகளை சார்ந்தே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரிமார்களாக இருந்தாங்க. அதே போல் பேதுரு வந்து துர்காள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரீரத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் சரீரத்தை வச்சுருக்குறாங்க. பக்கத்து ஊரில் பேதுரு ஐயா வந்திருக்கிறாரு அப்படின்னு இங்கே உள்ளவங்க கேள்விப்பட்ட பொழுது நிச்சயமாக அவங்க முன்னாடியே அறிந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அவர் மூலமாய் கர்த்தர் வந்து ஒரு குணப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் அவர் மேலே வச்சிருக்கிறாரு, அந்த கிருபையை வச்சிருக்கிறாருன்னு அவங்க கேள்விப்பட்டதன் நிமித்தம், அறிந்ததன் நிமித்தம் தான் அவங்க 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஊருக்கு, லித்தா ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கூட்டிட்டு வாங்க, துர்காள் வந்து இறந்துருக்காங்க, அதனால அவங்க வந்து அவர் வந்து ஜெபித்தால் நிச்சயமா துர்காள் உயிரோடு எழும்புவாங்கன்ற விசுவாசம், நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரை அனுப்பி வச்சு அவங்க போய் பேதுருவை கூட்டிட்டு வராங்க. அப்போ இங்க நம்ம இங்க நடந்த சம்பவத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது அவர் வர்றாரு. நம்மளாம் இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ சரி பேதுரு வந்து அவங்கள உயிரோட எழுப்பட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணும். ஆனா இங்க ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த விதவைகள் எல்லாருமே அவர் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா பேதுருவை சுற்றி நின்று துர்காள் வந்து உயிரோடு இருந்தப்போ அவங்களுக்கு தைத்து கொடுத்த அந்த ஆடைகளை எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க அதை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்க்கும் பொழுது அவங்க துர்காள் சகோதரிக்குள் இருந்த தேவனுடைய ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அன்பு. ரோமர் 5:5 நம்ம பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பினால் நம்மளுடைய இருதயத்தை நிரப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கர்த்தருடைய நிறைந்து வழிகிற ஒரு அன்பு துர்காள் அம்மாவுடைய இருதயத்தில் இருந்தது நிமித்தம் அந்த அன்பை இந்த ஆதரவற்ற சகோதரிகள் ருசி பார்த்தது நிமித்தம் அவங்க வந்து அவங்களால துர்கால இழந்ததை அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல அந்த அம்மா செய்த நற்கிரியைகளை அவங்களால சொல்லாமல் இருக்க முடியல. அவங்களால காத்து கொண்டு இருக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல. அந்த அம்மா வந்து உயிரோட வரட்டும் அப்படின்னு அவங்க காத்து கொள்ளாமல் உடனடியாக அவங்க பேதுருட்ட போய் காமிக்கிறாங்க எல்லாத்தையுமே. அப்போ அவ்வளோ ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு துர்காள் இறந்தது. அதே போல் அந்த அன்பு அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய அன்பை அவர்கள் ருசி பார்த்தார்கள். அது நிமித்தம் தான் அவங்க போய் பேதுருட்ட போய் காமிக்கிறாங்க. இப்போ பேதுரு வந்து அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஹல்லேலூயா. அப்போ இங்கேயும் இந்த யோப்பா பட்டணத்தில் துர்காள் வாழ்க்கையில் பேதுருக்குள்ளே இருந்த அந்த குணமாக்குகிற ஒரு கிருபை, ஜீவன் உண்டாக்குகிற ஒரு கிருபை பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அது நிமித்தம் என்னாச்சு அப்படின்னா இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. அந்த கிரியை கர்த்தர் நடப்பித்த அந்த துர்காள் அம்மாவுக்கு மறுபடியுமாக ஜீவன் கொடுத்தது நிமித்தம் அந்த யோப்பா பட்டணத்தில் அநேகர் என்ன பண்ணாங்களா, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்புறம் நம்ம பார்க்குறோம் அந்த யோப்பா பட்டணத்தில் பேதுரு வந்து தங்கி இருக்கிறார். சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய
தோல் பதனடுகிறவனாகிய சீமோன் என்கிறவருடைய வீட்டில் வந்து அநேக நாள் தங்கி இருந்தாருன்னு பார்க்குறோம். அப்போது இதில் வந்து இந்த பகுதியில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. ஒன்று வந்து நம்ம பார்க்கும் பொழுது பர்னபாக்குள்ள கொடுக்கப்பட்ட கிருபை, ஆறுதலின் கிருபை. அடுத்தது சவுலுக்குள் தேவன் கொடுத்த கிருபை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் தைரியமாய் தர்கிக்கிற ஒரு கிருபை. மூன்றாவதாக பேதுருக்குள்ள இருந்த ஒரு கிருபை, குணமாக்குகிற ஒரு கிருபை. நான்காவதாக துர்கால் சகோதரிக்குள் இருந்த ஒரு கிருபை. அவங்க வந்து மிகுதியாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து ஓகே இவ்வளோதான் பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும், மீதி பணத்தை நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க வந்து மிகுதியாய் தாராளமாய் அவங்க வந்து நற்கிரியைகளும் தர்மங்களும் செய்தாங்க என்று அது ஒரு கிருபை. அது வந்து அப்போ இதில் வந்து நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன கிருபை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பகுதியில் இப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம வேறு நபர்களுக்குள்ள பார்க்கலாம். இதே போல் வேதம் முழுவதிலுமே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை பல விதத்தில் வெளிப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து அதற்கேற்றபடி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே தேவ நாமம் மகிமைப்படும். அது மட்டும் இல்லாமல் அது நிமித்தம் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். நாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை பார்த்து அதை நம்ம வந்து ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரும் அதை செய்ய மாட்டார். நமக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நாம் உண்மையும் உத்தமமாய் செயல்படும் பொழுது, தேவ நாம மகிமைக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் என்ன கிருபை அளித்திருக்கிறீர் என்று உங்கள் பாதத்தில் அமர்ந்து நாங்கள் அதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாங்கள் ஜீவிக்கவும் அதை உங்கள் நாம மகிமைக்காக செய்யவும் கர்த்தாவே, அது நிமித்தம் ஜனங்கள் அநேகர் உம்மிடத்தில் திரும்பவும் உம்மண்டை சேர்க்கப்படவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Praise the Lord. God bless you. Thank you.